மகளிருக்கான 3 முக்கிய சட்டங்கள் இந்த மகளிர் தினத்தன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. முதலாவது போக்சோ ஆக்ட், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். இது 2012 கொண்டு வந்தாங்க. இது உங்க பக்கத்துல இருக்க எந்த குழந்தைக்காவது பாலியல் வன்புறுத்தல் நடக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே போய் ஒரு காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். இப்போ புது அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா எல்லா பனிஷ்மெண்ட்ஸுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10 இயர்ஸ் எல்லாமே 20 இயர்ஸ் ஆகுது, 5 இயர்ஸ் எல்லாமே 10 இயர்ஸா மாறுது. அண்ட் ரெண்டாவது முக்கியமான சட்டம் என்ன அப்படின்னா போஸ்ட் ஆக்ட்னு வந்து ஷார்ட் ஃபார்மா சொல்லுவாங்க. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் இன் ஒர்க் பிளேஸ். சரிங்களா, 2013 வந்து இந்த ஆக்ட் வருது. இந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒரு கமிட்டி உருவாக்கணும், போஸ்ட் ஆக்ட்னு ஒரு கமிட்டி உருவாக்கணும். அந்த கமிட்டியில இந்த மாதிரி விமன்ஸுக்கு அந்த ஏரியாவில் நடக்கிற ஹராஸ்மெண்ட் பற்றிலாம் பேசி அவங்களுக்கு வந்து நம்ம நீதி வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு அது கம்ப்ளைண்ட் வந்து மேலே ரெட்ரஸல் கமிட்டிக்கு அனுப்பி நம்ம வந்து நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஆக்ட் வந்து சொல்லப்படுது. மூணாவது ஆக்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட். இப்போ தமிழ்நாடுக்கு நம்ம விமன்ஸ் ஹராஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் முன்னாடி இருந்த ஆக்ட் இதுதான். இது வந்து 1998 இப்போ 2025 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அதில் எல்லா பனிஷ்மெண்ட்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதனால ஒரு பெண்ணாக இருந்துட்டு எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கீழ் நோக்கி உட்காராம உங்களுக்கான எவ்வளோ பெரிய சட்டங்கள், எவ்வளோ முக்கியமான சட்டங்கள் நம்ம கவர்மெண்ட் உருவாக்கி இருக்கு அப்படிங்கிறத என்ன நினைச்சிட்டு எப்பவுமே முன்னோக்கி தைரியமாக ஒரு பவர்ஃபுல் உமனாக வந்து வாழ்ந்து காட்டுங்க. காட் பிளஸ் யூ ஆல்.